ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செட் தோசையும் வடகறி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வடகறி வந்து சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு பேராக செட் தோசை தான் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செட் தோசை தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். செட் தோசை வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாகவே இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்புன்றது 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா அரிசி ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தோசை சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அரிசி அரைக்க போகிற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் எப்படி இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அப்படி கிரைண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதோடய சேர்த்து அவளையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 10 மணி நேரம் அப்படியே வந்து ஃபெர்மெண்ட் ஆகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆக விட்டுறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் தான் வந்து நான் சுட போகிறேன். ஸோ வந்து அதை அப்படியே வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை பேனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எப்போவும் தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா அழகாகவே நல்லா சாஃப்டாகவே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக நம்ம ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக தான் வரும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக மொத்தமாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நான் மூடி வச்சு சுடுறதுனால இது திருப்பி போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் திருப்பி போட்டிருக்கேன். பாருங்கள், முன்னாடியும் பின்னாடி நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி அழகாக நீட்டாகவே வரும். இதே மாதிரி நீங்கள் செட் தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி பொடியோடையும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னி, வடகறி எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே நல்ல பேராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் தோசை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வடகறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வடகறிக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு இதை வந்து 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அது ஊற வைக்கும் போதே சேர்த்து ஒரு வரமிளகாய் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் நான் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனால 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2லேருந்து 3, 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போட்டால் தான் உங்களுக்கு கையில் தெரிக்காமல் இருக்கும். ஸோ வந்து கையை வச்சு இந்த மாதிரி குட்டியாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி பெருசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இது எப்படினாலும் செய்யலாம். கடைசியில் நம்ம பிச்சு தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி ரெடி பண்ணாலும் ஓகே. நான் இந்த மாதிரி சின்ன பக்கோடாவாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்தாலே போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் 2 பேட்சாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து பிச்சு விட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம செய்யும் போது மேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயே நல்லா பிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம வடகறி செய்யும் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா உதுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணுவோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை துண்டு 1, அதுக்கப்புறம் அன்னாசி பூவில் அந்த 2 பெட்டல் மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம்.
1 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், அதாவது 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி கலரில் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 2 பச்சை மிளகாய் நான் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து 1 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணியே ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் நீங்கள் 2லேருந்து 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்த பின்னாடி, தக்காளிலாம் நல்லா வந்து சாஃப்டான பின்னாடி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சு நல்லா வந்து இன்னொரு தடவை கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். நல்லா கெட்டியாகி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குன பின்னாடி கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிரும் வடைகறி. இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நல்லா கெட்டியாயிடும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க செட் தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வச்சிடலாம். இதோடய சேர்த்து வடைகறியும் வச்சிடலாம். நான் இப்போ வந்து செட் தோசை க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வடைகறியும் செட் தோசை ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வடைகறியும் செட் தோசை ரெசிபியும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.